லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தற்போது நம்முடைய பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன் வணக்கம். தற்போது விஜய்க்கு விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு குரல் கொடுத்திருக்கின்றன. இன்னொரு பக்கம் 2வது நாளா ஆளுநரை சந்திச்சுட்டு திரும்பி இருக்கிறாரு விஜய். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜய் அவர்களை ஆட்சிக்கு அழைப்பார் என்று அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துலதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரின் அறிக்கை வருகிறது. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கிட்டத்தட்ட ஆளுநர் இவருக்கு சம்மதிக்க வேண்டும், முதல்வராக பதவியேற்பதற்கு இடையூறு செய்யக்கூடாது என்கிற ஒரு அறிக்கை வருகிறது. அப்படி என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருவார்கள் என்பதுதான் அதனுடைய இன்னொரு உட்பொருள். அதே போன்று திருமாவளவன் அவர்களும் அதே பொருளில் தான் வலியுறுத்துகிறார். இன்னமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வசம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் ஆளுநர் முன்பு இப்பொழுது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 112 பேர் காங்கிரஸ் கட்சியினரோடு சேர்ந்து அங்கே இருக்கிறார்கள். அப்ப கூடுதலாக தேவைப்படும் இடங்கள் 6 தான். அது ஏறக்குறைய இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிப்படையாகவே அந்த குரலை பேச தொடங்கியும் விட்டார்கள். அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை காட்ட சொல்லி கிட்டத்தட்ட அவரை இன்றைக்கு முதல்வராக பதவியேற்கலாம் என்கிற இடம் நோக்கி ஆளுநர் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்கிறேன். என்றால் எஸ்ஆர் பொம்மை வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் இதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. இன்னொன்று, இதற்கு மேல் இந்த விவகாரம் நீண்டு கொண்டே செல்வது நீங்களே கூட குறிப்பிட்டீர்கள், சமூக வலைதளங்களில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க ஒரு தனிப்பெரும் கட்சியாக 106 இடங்களில் வென்றிருக்கிறார்கள். 1,70,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவ கிட்டத்தட்ட 1/3 வாக்கை ஒரு கட்சி வாங்கி இருக்கிறது. இந்த கட்சியை ஆட்சி அமைக்க முடியவில்லை, ஆளுநர் இடையூறு செய்கிறார் என்கிற ஒரு போன்ற ஒரு கருத்துருவாக்கம் சமூக வலைதளங்களில் வருகிற பொழுது அதுவும் கூட பாஜகவுக்கு பின்னடைவை தரும். அந்த இடமும் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய இடம். அதையெல்லாம் பரிசீலனை செய்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் விஜயை தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை காட்ட சொல்லி இன்னைக்கு உத்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்னும் இன்று மதியத்திற்குள்ளோ கிட்டத்தட்ட ஆளுநர் மாளிகையிலிருந்து அதற்கான அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வரும் என்றுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். சரி, விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கையில இந்த துருப்பு சீட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஒருவேளை விஜயை பெரும்பான்மையை நிரூபிக்க சொன்னால் அது வரைக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இவங்க 2 பேர் கையிலையும் துருப்பு சீட்டு இருக்கு. நிலைமை மாறுறதுக்கு வேற ஏதாவது ட்விஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், மூன்றுமே இடதுசாரித்துவ கொள்கையோடு இயங்கக்கூடியவைதான். கிட்டத்தட்ட விஜய் கடைசி வரை பாஜகவின் பக்கம் செல்லவே இல்லை. பல அழுத்தங்கள் அவருக்கு இருந்தது. தேர்தலுக்கு முன்பும் சரி, பின்பும் சரி. தேர்தலுக்கு முன்பு நமக்கே தெரியும், கரூர் போன்ற ஒரு துயரமான சம்பவம். அதில் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு சென்று வந்தார். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல தணிக்கை வாரியம் பல முட்டுக்கட்டைகளை போட்டது. தேர்தலுக்கு பின்பும் அவர் நினைத்திருந்தால் அதிமுகவினுடைய அழைப்பை அழைத்திருக்கலாம், அவர்களோடு கைகோர்த்திருக்கலாம், பாஜக அதற்கு பின்னால் இருந்து வேலைகள் செய்திருக்கலாம். பட் அந்த சூழ்நிலையிலும் அவர் பாஜகவின் பக்கம் நகரவில்லை. கிட்டத்தட்ட மதசார்பற்ற கட்சிகளைத்தான் தன் பக்கம் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கொள்கை நிலைப்பாட்டோடு இருக்கிறார். அந்த புள்ளியில் தான் இது விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அணுகுவார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸை போல அவர்கள் திமுகவை விட்டுவிட்டும் நகர்ந்து விட மாட்டார்கள். அவருடைய கோணத்துல ஒரு சில நிபந்தனைகளுடன் பாஜகவோடு நெருங்கக்கூடாது, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு விரோத போக்கு இருந்தால் அதை கடினமாக கண்டிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட சில முன்மொழிதல்களோடு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு விஜய் அவர்களை ஆதரித்துக் கொண்டு அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதில் வேறு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த மேஜிக் நம்பர் 118 என்பதோடு ஒரு ஆட்சியை தொடர்வது என்பது விஜய்க்கு பல நெருக்கடிகளை தரும். விஜய்க்கு ஆட்சி அமைக்க நெருக்கடி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க திமுக. ஆனா ஆளுநரோட இந்த நடவடிக்கையை விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்டும் சொன்ன கருத்துக்களை திமுக சொல்லல அப்படிங்கறதையும் நம்ம இங்க கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவெடுப்பார் அப்படிங்கிறாரு செம்மலை. திமுக அதிமுகவோட இந்த நகர்வுகளை எப்படி பாக்குறது? இல்ல, திமுக அதிமுக இரண்டும் தமிழகத்தை ஆண்ட மாபெரும் இயக்கங்கள். 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இருவரும் நேரடியாகவே தாவேக்காவை ஆதரிக்க முடியாதுல்ல. களத்துல பணியாளர்கள் சோர்ந்து போவார்கள். 2 கட்சிக்கும் வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள். திமுக அதிமுக தான் போட்டி என்று நினைத்தது, அதிமுக தனக்கு திமுக தான் போட்டி என்று நினைத்தது. இடையில் தாவேக்கா பல தொகுதிகளில் வென்று விட்டதை இங்க அப்ப அது களத்துல வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் இவர்கள் விஜய்க்கு இப்பொழுது ஆதரவு கொடுத்தாலும் அது எதிர்மன நிலையை உருவாக்கும். நம்ம ஒரு மாநில சுயாட்சி, மாநில நலன், ஆளுநருக்கு எதிரான செயல்பாடுன்னு பல வடிவங்கள் கொடுத்தாலும் கூட கடைமட்ட திமுக தொண்டரோ, கடைமட்ட அதிமுக தொண்டரோ, அதிமுகவுக்காக சின்ன லாபம் இருக்கிறது, அந்த தொண்டர்கள் இப்படி கூட நினைக்கலாம், ஆட்சியில் பங்கு கூட வாங்கலாமே என்று நினைக்கலாம். திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மனநிலையும் அந்த கட்சியினுடைய தலைமைகளுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ்.